அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். அதிகாரம் ஆழ்வினை உடைமை. ஒரு செயலை செய்து முடிப்பது, அதாவது அந்த செயலை முழுமையாக, திருப்தியாக, வெற்றிகரமாக செய்து முடிப்பது, அந்த செயலை ஆள்வது, அந்த செயலை கட்டுக்குள் வைப்பது. இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, வெட்டிட்டு வான்னா கட்டிக்கிட்டு வருவாமாங்க, வெட்டிக்கிட்டு வான்னா கட்டிக்கிட்டு வருவான் அப்படிமாங்க. அதுதான் ஆழ்வினை உடைமை. இந்த செயலின் மேல் இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த செயலின் மேல் இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். குறள் எண் 619. திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. கடவுளை வணங்கி திருக்குறளை எழுதியிருக்கிற திருவள்ளுவர் 2 இடங்கள்ல சொல்றாரு. சில விஷயங்களை மேம்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். 10 குறள்கள்ல தெய்வத்தினுடைய சிறப்பையும் தெய்வத்தை துதி பாடின வள்ளுவர் என்ன சொல்றாரு? தெய்வத்தான் ஆகாது எனினும், கடவுள்னாலேயே ஒரு விஷயம் நடக்காது, முடியாது அப்படின்னு ஆயினா போதும், முயற்சி, நாம் தொடர்ந்து அந்த செயலின் மேலே ஈடுபடுகின்ற முயற்சி, எடுக்கின்ற ஊக்கம், இது என்ன பண்ணும்? முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த முயற்சி செய்யும் போது என்ன ஆகும்? நம் உடம்பு என்ன பண்ணும்? வருந்தும். அந்த முயற்சி எடுக்கும் போது நம் உடல் வருந்தும். நம் உடலை வருத்தி முயற்சி செய்கிற போது இந்த வேர்வை சொல்லுவாங்கல்ல, ரத்தத்தை வேர்வையை சிந்தி நான் உழைச்சிருக்கிறேன் அந்த வேலையில அப்படின்ட்டு, அந்த முயற்சி கண்டிப்பா அதற்குண்டான வெற்றியை கொடுக்கும். முயற்சி தன் கூலி தரும். அந்த முயற்சி அதற்குண்டான கூலியை கொடுக்கும். குறள் எண் 619. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தாலேயே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா கூட, நாம் தொடர்ந்து முயற்சி செய்து உடம்பை வருத்தி அந்த செயலில் ஈடுபடும் போது, அந்த முயற்சி செய்து உடலை வருத்தும் போது அந்த உடல் வலி இருக்கு இல்லையா, அதற்குண்டான கூலி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம்.